Hey Hey guys, guys. वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए हैं वापस अनियन के एक और नए पार्ट के साथ। तो यार बहुत ही इंटरेस्टिंग ये मूवी चल रही है। बाकी जो अपरिचित है वो उसको नंदिनी को भी मार रहा है। क्या पहचान पाएगी नंदिनी इसका सच? और क्या हम लोग भी बहुत कंफ्यूज है, रैम्बो कौन, अपरिचित कौन और अम्बी कौन? तो तीनों की पर्सनैलिटी बहुत अलग है, लेकिन जो एक आदमी है वो एक है। तो शायद बता दे अपरिचित इसको ही कौन है, क्या है। तो जल्दी से इस पार्ट को स्टार्ट करते हैं। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स Let's स्टार्ट। start. ஐயோ நெருப்பு अरे अम्बी को कैसे मार दिया? சாரி நந்தினி என்ன ओ भाई, मेंटल हेल्थ लेके इसको। ओ भाई, उसको हॉस्पिटल ले गए। ये क्या सेंस हुई? अच्छा। क्योंकि वही उसकी ट्रिपल हाँ। पर्सनालिटी थी भाई। ये तो सबकी होती है, तो ट्रिपल ನೀ ಕೊಲ್ಲಬದ್ದಾನ ಡಾಕ್ಟರ್ ಅವನ್ பைத்தியக்காரனா பேயா इतना ही शॉकिंग है ये. இல்ல நடிக்கிறானா எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர் பாத்துடலாம். ரெக்ரெஸ் பண்ண வச்சுட்டு ரெக்கவர்ட் மெமரி தெரப்பி மூலமா கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம். ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எங்க ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியல டாக்டர். டென்ஷன் ஆயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? அப்செட் ஆயிடுவேன். அழுக வந்துரும், தலைவலி வந்துரும், மண்டையை வெடிச்சு போற மாதிரி. அப்ப என்ன ஆகும்? சட்டுன்னு எல்லாமே பிளாங்க் ஆயிடும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. முழிச்சு பாக்குறப்போ வேற எங்கேயோ இருப்பேன், வேற ட்ரெஸ்ல, வேற மாதிரி. ஒன்னும் கவலைப்படாதீங்க. என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும். ராமானுஜம், இந்த டிஸ்கை ஒத்து பாருங்க. நல்லா ஒத்து பாருங்க. இமைகள் கொஞ்சம் கனமாகும், அப்படியே லேசா தூக்கம் வரும். 5 4 3 2 1. அம்பி, இப்போ மெல்ல மெல்ல உங்க வயசை குறைச்சிக்கலாமா? இப்போ உங்களுக்கு வயசு 16. நேத்து முதல் தடவை நந்தினி எங்க ஆத்துக்கு வந்தா. காப்பி பொடி கேட்டப்போ அவ கைவரல் என் மேல பட்டது. यार, अब उसको पता लगे कितना प्यार करता है उससे। இப்போ உனக்கு வயசு 14. 9th படிக்கிறச்சு. டைஃபாய்டு. 10. வித்யா. வித்யா யாரு? ये विद्या कौन है? தங்க. अच्छा, इसकी बहन भी थी। ரொம்ப புத்திசாலி. அவன்னா எனக்கு உயிர். அன்னைக்கு காந்தி ஜெயந்தி பேச்சு போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போயிருந்தோம். நல்ல ஜோனு மழை பெஞ்சு ஓஞ்சிருந்துச்சு. கலையிலே கலாச்சாரத்திலே சிறந்தது இந்தியாதான். அன்பிலே மனித நேயத்திலே உயர்ந்தது இந்தியாதான். என்னை இல்லை இந்த நாட்டில் இந்த மண்ணிலே பிறந்ததுக்காக நாம் அனைவரும் பெருமை பெற வேண்டும். फिर विद्या के साथ क्या हुआ? अच्छी लकड़ी शॉप से मर गई क्या? ஹலோ, இங்க காமராஜ் நகர் 3வது குறுக்கு சந்தில கரண்ட் கம்பி அறுந்து தொங்குறது. லைன்மேன் டீ சாப்பிட போயிருக்காரு, வந்த உடனே சொல்றேன். शायद इसी वजह से विद्या की डेथ हुई है। இண்டிஸ் ஓட்டிஸ் ரெண்டே பிராண்டு தான். குவார்டர் 50 ரூபா. என்ன அது பகல்குள்ளையா இருக்குதே. இன்னைக்கு வியாபாரமே பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்கிறோம்ல. வேணாம்னா போ. சரி சரி குடியா. इसकी பக்கத்துல बचपन से பூக்கள்ல போய் வாங்கிக்க போ. है ये। காலு पुलिस वाले ने देख लिया. சார், இன்னைக்கு தான் கடை லீவ் ஆச்சே சார். சும்மா நடிக்காதடா. மூடி வச்சுட்டு பூக்கடையில பிளாக்ல வைக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? எடு எடு. நமது இந்தியாவை போல ஒரு நாடு எங்காவது உண்டா? இந்தியர்கள் போல கடின உழைப்பார்கள் எங்காவது உண்டா? और इधर ये देखो। அடச்சே, காந்தி ஜெயந்திக்கு எல்லாருக்கும் லீவ் விடுறானுங்க.
நமக்கு மட்டும் விட மாட்டேன்றாங்க. அதுவும் மழை காலம் வந்துட்டா போதும், 5 நிமிஷத்துக்கு ஒரு போன், கரண்ட் அங்க கட்டு இங்க கட்டு, உயிரை எடுக்கிறாங்க. லைன்மேன் வந்தாச்சா இல்லையா? கம்பி அறுந்து தொங்குறதுங்க, தொட்டா செத்து. ஹலோ, अच्छा इसकी बेटी मर जाती है क्या? मर गया मेंढक. ये जैकल सा बोल रही है, इसका सब उल्टा ही हो रहा है. ரத்தங்களும் நன்றாக படித்து நமது உழைப்பின் சிந்தனைகளையும் நாட்டின் मुझे முன்னேற்றத்திற்காக செலவிடும் நேரம் இன்னும் 20 ஆண்டுகளில் இந்தியா உலகில் நம்பர் 1 நாடாக மாறிவிடும். பேச்சு போட்டி முதல் பரிசு வித்யா பார்த்தசாரதி. சேகர், என்ன நோண்டில போறீங்க? தப்பு. நேர்வழி ரொம்ப சுத்து குழந்தை. லாலி லாலோ தாலி லாலோ லாலி லாலோ தாலி லாலோ லாலி वही, லாலி और फिर उसके बाद इसको कोई उस चीज शायद का एक्शन ट्रॉमा भी नहीं हुआ लिया वैसे था, हुआ। इसीलिए ऐसा சாகர வயசா? அவ சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் இந்த கோர்ட் தண்டிச்சே ஆகணும். வாட் இஸ் த கிரைம் மிஸ்டர் பார்சாரதி? அலட்சியம், तभी वो ऐसा. கடமை தவறுனது. யாரையெல்லாம் தண்டிக்கணுங்கிறீங்க? முதல்ல அந்த லைன்மேன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கரண்ட கட் பண்ணாம போனை கட் பண்ணிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்கான். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடையை மூடாம பிளாக்ல பிராண்டி வித்த கடைக்காரர், லஞ்சம் வாங்கிட்டு அதை அனுமதிச்ச போலீஸ்காரர், நோ என்ட்ரில போன ரிக்ஷாக்காரர், அந்த ரோட குண்டும் குழியும் ஆகிற மாதிரி தரக்குறைவா போட்ட கான்ட்ராக்டர், அந்த ரோட்டை தண்ணி தேங்குற மாதிரி வச்சிருந்த கார்பரேஷன், அதை அப்ரூவ் பண்ண இன்ஜினியர், கான்ட்ராக்ட பாஸ் பண்ண மந்திரி, அருந்து போற அளவுக்கு எலக்ட்ரிக் கம்பியை தயாரிச்ச ஃபேக்டரிக்காரர், அதை அப்ரூவ் பண்ண அதிகாரி, அதை ரெகுலரா செக் பண்ணாதான் அந்த ஏரியா சூப்பர்வைசர். இவர் சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டையே அரசு பண்ணி உள்ள தள்ளும் போல இருக்கு. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய तो விஷயம். बहुत शौक இதுல யாராவது ஒருத்தர் தன் கடமையை சரியா செய்திருந்தா கூட என் குழந்தை பொழைச்சிருப்பான். बचपन से, इसीलिए वो ऐसा बना है. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவ சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தரும் தண்டிக்கப்படணும். யுவரான எவரிவன் ஷுட் பி பனிஷ்ட். मुझे भी यही लग रहा है. இது ஒரு கேஸே இல்ல, விபத்து. இடி மின்னல் புயல் அடிச்சா நண்பர் பார்த்தசாரியும் उनका कोई நீங்களும் सपोर्ट नहीं தடுக்க मिला, முடியாது. लेकिन अम्बी के எவ்வளவு दिल में वो ஸ்ட்ராங்கான रह गया. கம்பியா இருந்தாலும் அறத்தான் செய்யும். மழை அடிச்சதுக்காக வருணபாவனுக்கு வேணா ஒரு சம்மன் அனுப்பலாம். நீங்களும் அலட்சியமா பேசாதீங்க மிஸ்டர் வைத்தியநாதன். பல பேரோட அலட்சியம் தான் ஒரு 8 வயசு பொண்ணோட மரணம். மிஸ்டர் பார்சாரதி, உங்களுக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள் நிச்சயம் உண்டு. இட்ஸ் a great personal tragedy. இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னாடி மனித சக்தியால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒரு எதிர்பாராம நடந்த விபத்து. இதுக்காக குறிப்பா யாரையும் தண்டிக்க முடியாது. கேஸ் டிஸ்மிஸ்ட். लगता है इसने बदला लिया है अब अम्बी ने. படிக்கிறவளுக்கு தவசமா ஐயோ. நீ என்னடா சின்ன குழந்தையாட்டமா? குழந்தை போன துக்கத்தை விட அதுக்கு காரணமானவ அத்தனை பேரும் செஞ்சது தப்பே இல்லங்கிற மாதிரி சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாளே, அதத்தாமா என்னால தாங்க முடியல. ஹோம்வொர்க் பண்ணலனால டீச்சர்ஸ் எங்களை பனிஷ் பண்றாளே. அவள்லாம் ஆபீஸ் ஒர்க்கே ஒழுங்கா பண்ணல, அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நரகத்துல வைதர்ணி நதி கரையில அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. ओ भाई साहब, என்ன தண்டனை பாட்டி? சித்திரகுப்தன் ஒருத்தன் நீ பண்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் யமலோகத்துல கணக்கு வச்சுட்டு இருப்பான். யம தர்மராஜா உத்தரவுப்படி அவ செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ தண்டனை கொடுத்துடுவான். உடம்பால செஞ்ச பாவங்களை உடம்பாலையும், சொல்லால செஞ்ச பாவங்களை சொல்லாலையும், ओ भाई மனசால செஞ்ச பாவங்களை மனசாலையும் ये है தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அம்பி,
பல பேரோட அலட்சியத்தினால அன்னைக்கு என் தங்க செத்தா. அதே மாதிரி என்னோட அலட்சியத்தினால எந்த உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுதான் நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கேன். பரிபூர்ண கன்ஃபார்மிஸ்டா மாறிட்டேன். ஆனா ஜனங்க பொறுப்பு இல்லாம மனித அபிமானம் இல்லாம அலட்சியமா இருக்கிறத பாக்குறப்போ என்னால தாங்க முடியல டாக்டர். அழுக வரும், தலைவலி வரும், மயக்கம் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. நீ என்னவா ஆகுற யோசி. மண்டைய வெடிக்கிற போல சரி பழிக்கும். சரி சரி அதுக்கப்புறம் 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 உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்தும். சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் தெரியலையே. அம்பி, I know you can. Come on. தெரியல. Think. ஓ மண்டை வலி. வலி வந்ததுக்கு அப்புறம் ஏய் டாக்டர், அம்பிய எதுக்கு நோய் நோயின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் என்னது? ஹைடெக் வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு நீங்க யாரு? அண்ணிய அம்பிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பி ஒரு பூச்சி, அப்புறாணி, கையாளாகாத கேஸ். எங்க தப்பு நடந்தாலும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கேஸ் போட்டுட்டு அழுது புலம்பிட்டு இருப்பான். அவனால எந்த அநியாயத்தையும் நிறுத்த முடியல. நான் நிறுத்தணும்னு முடிவு பண்ண. எப்படி? Anniyan.com ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண. எங்க என்ன அநியாயம் நடந்தாலும் எனக்கு தகவல் கொடுக்க சொல்லி 15 கார்டு போட்டேன். அது நாடு முழுக்க பரவி புகார்களும் பொறி உதவி நெட்ல குமிஞ்சது. நாட்டுல உள்ள அத்தனை அநியாயங்களும் என் டேட்டா பேஸ்ல இருக்கு. அவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. நீங்க இதுவரைக்கும் யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா? என்ன கோத்து வாங்குறியா? நீ டாக்டர், கமிஷனர் அல்ல. ओ भाई இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? Hey, doctor! You crazy? காட்டன் கிட்ட ரோஸ் பத்தி கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? Ask me. पर्सनालिटी यार, तीन पर्सनालिटी. Rose means beauty. Beauty means Nandi. As sweet as candy. நீங்க Dude, I'm Ramo. Ramp walk model, Rosella, gentle lover, stud. உங்களுக்கும் அம்பிக்கும் என்ன? Ambi, gosh. Ambi's a useless fellow. 8 வருஷமா நந்தினியை லவ் பண்ணா. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி அப்ளிகேஷன் போட்டு சொதப்பி சூசைட் வரைக்கும் போயிட்டான். அப்பதான் நான் வந்தேன். भाई साहब அவன் தேக்கி வச்சிருந்த லவ் எல்லாம் ஷேக் பண்ண ஷாம்பெயின் பாட்டில் மாதிரி hundreds of birds, thousands of flowers, tons and tons of love and பீச்சி அடிச்சு. Now she loves me. ये क्या है? Love a woman, just tell her that she's the one. Da 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 da. She needs somebody to tell her that it's gonna ரெமோ, உங்க காதல் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? Simple. அம்பியோட வீட்டு பத்திரத்தை அடகு வச்சிட்டேன். It's all for love, all for love. You love a woman. अब लिटरली अब हमें पता लगा परिचित कौन, रैम्बो कौन और अम्बी कौन है. तो बेसिकली अम्बी इज अ यूजलेस गाय और अपरिचित वो बंदा है जो मतलब सबसे बदला लेता है और रैम्बो वो है जिसे नंदनी पट्टी है. तो यार लिटरली ये बहुत ज़्यादा शॉकिंग था. और ये सब कुछ जो तीनों है वो एक ही बंदा है. और यार हम लोगों ने डबल पर्सनालिटी डिसऑर्डर देख रखा है, लेकिन ये ट्रिपल पर्सनालिटी डिसऑर्डर. तो अब देखते हैं कि अब क्या होगा. ये अपरिचित पे कार्रवाई होगी कि नहीं होगी, क्या होगा वो हम लोग अगले पार्ट में पता लगेगा. एग्जैक्टली बहुत ही ज़्यादा इंटरेस्टिंग मूवी जा रही है ये. लाइक 3 ट्रिपल पर्सनालिटी, मतलब दैट इज़ अनबिलीवेबल. और तीनों के अलग कैरेक्टर्स है, तीनों की अलग पर्सनालिटी है, कम्प्लीटली डिफरेंट है.
सो वो चीज़ देख के तो लाइक ऐसा लग रहा है कि लाइक कौन सच बोल रहा है। लाइक अम्बी जो है वो बहुत ही ज़्यादा ऐसा शरीफ सा है, भोला है, एंड जो रैम्बो है वो बहुत ही ज़्यादा तेज़ है, एंड अपरिचित जो है वो तो सबको मार रहा है जो पाप कर रहे हैं। सो वो तीनों चीज़ें देख के लाइक बहुत ही ज़्यादा ऐसे लग रहा है। एंड वही तो गाइस, यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज़ कमेंट करके ज़रूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज़ इस पार्ट को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पर नहीं हो तो सब्सक्राइब करिए। बाय।